நாங்கள் வாழ்ந்த வீடு. இது ஒரு திகில் கதை. அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற வீடு ஒரு காலத்தில் தாத்தா கட்டிய வீடு. என் தாய் தந்தை வாழ்ந்த வீடு. நானும் என் தம்பி தங்கிகளும் ஓடி விளையாண்ட வீடு. எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை எத்தனை சோகங்கள், எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள். அடே அப்பா, நினச்சி பார்த்தா எவ்வளவோ சந்தோஷம், எவ்வளவோ சோகமும் அந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு சில பிரச்சனை, அதனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியாயிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அந்த வீட்டை என் பங்காளி ராமநாதனுக்கு விற்றுட்டு தொகையை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். யாரோ ஒருத்தருக்கு விற்கிறதுக்கு பங்காளிக்கு விற்றா அப்போ வீட்டையும் வந்து பார்த்துட்டு போகலாம். வாழ்ந்த வீடுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதனால தான் நாங்கள் அப்படி செஞ்சோம். எப்போ நான் அந்த பக்கமாக போனாலும் அந்த வீட்டை பார்க்காம நான் போகவே மாட்டேன். வெளியே இருந்து தான் பார்ப்பேன், வீட்டுள்ளுக்கு போனதில்லை. நாங்கள் சிறு வயசில் வாழ்ந்த வீடு இல்லையா, அப்படியே கண்களில் நீர் தழும்பு அப்படியே பார்த்துக்கிட்டே போவேன். ஒரு காலத்தில் என் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லோரும் வந்து போனாங்க. இப்போ இல்லை. வாழ்ந்த வீடு. வீட்டின் பக்கவாட்டில் கம்பவுண்டு சுவர் அருகே செவ்வரளி மரத்தை சுற்றி பூத்திருந்த அத்தி சிவப்பிலான பூக்கள் என்னை பார்த்து சிரிக்கும் போகிறப்பெல்லாம். வாழ்ந்த வீடு இல்லையா, எத்தனை வாட்டி தான் சொல்கிறது வாழ்ந்த வீடுன்னு. ஏன்னா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு அந்த வீட்டை விட்டு போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டோட வேதனையும் கஷ்டமும். இன்றைக்கி அந்த வீட்டு பக்கமாக போகும்போது ஏனோ என்ன அறியாமல் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் அதிகமாகவே வந்துச்சு. சாலையோர டியூப் லைட்டுகள்லாம் தவணை முறையில் வெளிச்சத்தை பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. மணி பார்த்தேன், ராத்திரி 10 மணி. இந்த நேரத்தில் போய் கதவை தட்டுனா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நானே ஒரு நொடி யோசித்தேன். ஆனால் நம்ம பங்காளி தானே, யாரோ தெரியாதவங்களுக்கு அந்த வீட்டை கொடுத்தோம், பங்காளிக்கு தானே கொடுத்தோம். கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கிட்டு உள்ளவான் தான் கூப்பிடுவான். ஏன் இவ்வளோ நாளாக வர வேண்டியதானேன்னு தானே சொல்லுவான் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி அவன் தப்பாக எதுவும் நினைக்க மாட்டான்ற ஒரு குருட்டு தைரியத்தில் போய் கதவை தட்டுனேன். கதவை திறந்தது என்னவோ அவன் மனைவி தான். அவன் மனைவி என்னை பார்த்ததும் வாயில் கை வச்சுட்டு வீல்னு அலறி மயக்கி கீழே விழுந்துட்டா. என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக ஓடி வந்தான் ராமநாதன். என்னை பார்த்ததும் கொஞ்சம் கூட மனிதாபியம் இல்லாமல் படார்னு கதவை என் மூஞ்சி மேலே சாத்துற மாதிரி பட்டீர்னு அடித்து சாத்திட்டான். எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. நாங்கள் வாழ்ந்த வீடு, நான் தான் உனக்கு விற்றேன். ஆனால் என்னை வீட்டுக்குள்ளே கூட வான்னு உனக்கு கூப்பிடலை, மனசு இல்லைல்ல. சி, என்ன மனுஷங்க இவங்களாம், இப்படியா இருப்பாங்க? நான் வாழ்ந்த வீட்டை பார்க்கலான்னு தானே வந்தேன். பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேனே. வெளியே இருந்து பார்த்துமா ஒரே ஒரு வாட்டி வீட்டுள்ளுக்கு பார்க்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். என்ன இவ்வளோ கேவலமாக இருக்காங்க? என்னமோ நான் என்னமோ பேய் மாதிரியும், இவங்கெல்லாம் என்னமோ மனுஷங்க என்னை பார்த்து பயந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ச்சே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையோடு அப்படியே திரும்பி காத்தா கரைஞ்சி நான் பாட்டுக்கு போயிட்டேன்.